இப்போ பார்க்குறது சப் ஃப்ளோட்ஸ். நேற்று வரைக்கும் எது பார்த்தோம், லைன் கலர் மார்க் ஸ்டைல் பார்த்தோமா. அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் டைப்ஸு, ஹிஸ்டோகிராம், பை சார்ட்டு, பார் கிராஃபு, அடுத்து லாகாரிதம் ஃப்ளோட்ஸு, அப்புறம் போலார் ஃப்ளோட்ஸ். இந்த 4 டைப்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப் ஃப்ளோட்ஸ். சப்ஃப்ளோட்ஸ். இந்த சப்ஃப்ளோட்ஸ் கமாண்ட் வந்து என்ன பண்ணோம்னா, always you to split the graphic graphics window into sub window. 2 sub windows can be arranged either top and bottom or left to right. டாப் டு பாட்டம் அல்லது லெஃப்ட் டு ரைட் வந்து அது சப்ஃப்ளோட் கமாண்ட் ஆல்சோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ கமாண்டு லைனாக இருக்கும், 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லைனை வந்து டாப் டு பாட்டம் அந்த வைஸ் பிரித்து வச்சுக்கும், அல்லது லெஃப்ட் டு ரைட் வைஸ் பிரித்து வச்சுக்கும். A 4 window split has 2 sub window. 4 விண்டோவை 2 சப் விண்டோவாக பிரித்து வச்சுக்கலாம். அது டாப் அண்டு 2 windows on the bottom. மேலே டாப்பில் 2 விண்டோ வந்து சப் விண்டோ வந்து டாப்லேயும் 2 சப் விண்டோ வந்து பாட்டம்லேயும் வச்சுக்கலாம். The arguments on to the subfloats commands are 3 integers. ஒன்று m, n, p, 3 integers இருக்கும். The digits m and n specify that the graph. இந்த m n தான் அதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேவா? அப்போ சப்ஃப்ளோட்ஸ் வந்து சப்ஃப்ளோட்ஸ் கமாண்ட் வந்து 3 ஒரு விண்டோவை 4 பிரிச்சிடலாம். அந்த 4 விண்டோவை மேலே டாப்பில் 2 பாட்டமில் 2 அல்லது லெஃப்டில் 2 ரைட்டில் 2 வச்சுக்கலாம். அதுக்கு இன்டீஜர்ஸ் வந்து m, n, p. இப்போ இந்த சப்ஃப்ளோட்ஸ் 2,1,1 ஃப்ளோட் x, y கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சப்ஃப்ளோட்டை 2, 1, 1 பிரிக்குது. எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. அப்போ ஃப்ளோட் ஆஃப் x, y. இந்த ஃப்ளோட் ஆஃப் x, yக்கு கிராஃப் வந்துடும். அந்த கிராஃபில் வந்து இப்போ 2, 1, 1ங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் டாப்பில் இருக்கும். அந்த விண்டோவை ஸ்ப்ளிட் பண்ணும்போது m/n கிரிட்ஸ், அதாவது m கிராஸ் n அந்த அளவில் குறிக்கும். எம்ங்கிறது ரோன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து காலம்னு வச்சுக்கோங்க. கிரிட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் விண்டோ. அப்போ விண்டோக்குள்ளேயே விண்டோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இப்போ 2x2னா 2 × 2 4 விண்டோ. 3x2னா 3 × 2 6 விண்டோ. அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கும். டாப் டு லெஃப்ட்டு, டாப் டு பாட்டம் அந்த வரைக்கும் ஒன்று பிரித்து வச்சுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து இந்த சப்ஃப்ளோட்ஸ் 2,1,1 ஃப்ளோட் x, y. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ 0:0.5:50. அப்போ 0:0. இந்த டைமில் 0:0.5:15 இருக்கும்போது 0க்கும் 50க்கும் இடையில 0.5 டிஃப்ரெண்ட் வர மாதிரி அடுத்த நம்பர் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 0, அடுத்த நம்பர் 0.5, அடுத்த நம்பர் 1 அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட்டாக அப்படி 49.5 ப்ளஸ் அடுத்தது 50. அந்த 100 நம்பர் வரும். ஒய்யோட வேல்யூ 5x(x.cap2). x.cap2ன்னா என்ன அர்த்தம்? எக்ஸை ஸ்கொயர் பண்ணும், எக்ஸோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும். இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே மேலே வந்திருக்கு 0லேருந்து 50 வரைக்கும். இப்போ அதில் ஃப்ளோட்ஸ் 2,2,1. 2,2னா 2 கிரிட்டு வந்து அந்த கிரிட்டில் செகண்டு ரோ, செகண்டு காலம் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும் 1. அது பிங்கிறது பாலினாமியல். அதோட டைட்டில் கொடுத்துருக்காங்க.
இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, அந்த சப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து 3 டைமென்ஷனல் ஃப்ளோட்டிங். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 2 டைமென்ஷனல். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 2 டைமென்ஷனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டைமென்ஷனல் ஃப்ளோட்டிங். 3 டைமென்ஷனல் ஃப்ளோட்டிங் தான் த ஃப்ளோட்ஸ் 3 ஃபங்க்ஷன் இஸ் ஸ்மாலர் டு த ஃப்ளோட்ஸ். 3 ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த 3 ஃபங்க்ஷனும் float 3 function is smaller to float function